வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்டா. இன்றைக்கு நடக்கக்கூடிய இன்றைக்கு 2 மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கேகேஆருக்கும் எல்எஸ்சிக்கும் நடக்குது. அந்த மேட்ச்சை பார்த்தோம்னு சொன்னால் யார் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவனை பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கேகேஆரில் அவனோட ஸ்குவாட்டை பார்த்தோம்னு சொன்னால் டிகே, அஜய் கரஹானி, நரேன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், அங்கிரி ரகுவன்ஷி, அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் மொயின் அலி, ரசல், ரமதீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இவங்களோட 11 இப்படி இருங்க மக்களே, சரியா? அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் எல்எஸ்டியில் பார்த்தோம்னு சொன்னால் ரிஷப் பண்ட் கேப்டன், நிகில மாக்ரம், மிச்சல் மார்ஷ், பூரான், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் ஷமாத், தாக்கூர், அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஆவேஷ் கான், அதே போல் ரவி பிஷ்ணு. இவங்களோட 11 இப்படி இருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கேகேஆரில் பார்த்தோம்னா அவங்களோட நம்ம எப்படி பார்த்தாலும் கேகேஆரில் ஓப்பனிங்கில் டிகோக்கும் அஜய் ரஹானியில் நரேன் வருவார், ரெண்டாவது அஜய் ரஹானி வருவாங்க. இன்றையில் பார்த்தோம்னா இந்த முறை நான் கேகேஆரில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஃபேண்டசி பிளேயர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு டிகோக்கு பார்த்தோம்னா ஒரு சிறப்பான தரமான விளையாட்டில் ஆடுவார். அதே போல் பார்த்தோம்னா நரேன் இன்றைக்கி நரேனுக்கு ஓப்பனிங்கில் எப்பயும் மிஸ் பண்ணுற நரேன் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விளையாடுவார். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் வெங்கடேஷ் ஐயர் பிரிக்கு மேய்ஞ்சு விட்டார். வெங்கடேஷ் ஐயர், அதே போல் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், அதே போல் நரேன், அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் போலிங்கில் வருண் சக்கரவர்த்தி உண்மையிலேயே வேறு லெவலில் பந்து வீசுவார். அடுத்தே பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம ரிங்கு சிங்கை நான் ஃபேண்டசியில் எடுக்கிற 5 பிளேயர்ஸ். இதில் எல்எச்சியில் பார்த்தோம்னா ஃபேண்டசியில் எடுக்கிறதுக்குரிய ஆள் யாருக்குன்னா ரன்னில் முதலாவது இருக்கக்கூடிய பூரான் எடுப்பேன். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் மிச்சல் மார்ஷ், அதே போல் போலிங்கில் பார்த்தோம்னா தாக்கூரை எடுப்பேன். மற்றது ரிஷப் பண்ட் இன்றைக்கு ஒரு தரமான ஒரு விளையாட்டு விளையாடுவார், சரியா? அடுத்தது மாக்ரம். 5 ஃபேண்டசி பிளேயர். எனக்கு எப்படி என்ன தோணுதுன்னு சொன்னால் மக்களே, இவங்களோட மேட்ச்சில் எப்படியும் இன்றைக்கு கொல்கத்தாவில் நடக்குது இடன் காரணம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எல்எஸ்சி வெல்லக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குது. யார் ஃபஸ்ட்டுக்கு பெட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன செஞ்சிடணும், ஃபஸ்ட்டுக்கு பெட்டிங் எடுத்து ஒரு 180 தாண்டி 200 தாண்டிட்டாங்கடா. எப்படியும் இன்றைக்கு 200 சேஷிங் லெவலில் வரும் பாருங்கள், 200 தாண்டும். வேறு லெவலில் மேட்ச் இருக்கும். இந்த மேட்ச்சை நீங்கள் காண தவறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.